சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/12/2025 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 11ஆம் நாள். சஷ்டி திதி இன்று மதியம் 1:44 வரை. சதயம் நட்சத்திரம் காலை 9 மணி வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், திருப்பு முனையான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5, 9 கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பஞ்சமாதிபதி சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. அப்பாவனால இது வரைக்குமே கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அரசாங்க விரோதம் என்று சொல்லப்படக்கூடிய அப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு, இப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு, கோர்ட்டுக்கு நடக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடக்கிறேன், அல்லது ஒரு அரசு வேலைக்காக, அரசு அனுமதிக்காக அலையா நடையா நடந்துக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கவர்மெண்டால எந்த விதமான லாபங்களும் இல்லை, அதற்கு பதிலாக அதனால துன்பங்கள் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ள அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா மகன், அப்பா மகள் உறவுகள் இனிமேல் கொஞ்சம் சீராக இருக்கும். அப்பா இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, நமக்கு விரோதமாக அதை செயல்படுத்துகிறார் என்கின்ற மாதிரியாக தந்தையோடு கொண்டிருந்த பிணக்குகள் கூட தீரக்கூடிய, எதிலும் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சுகாதிபதியாகிய சூரியன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட வரலாம். ஆனாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துடலாங்கன்ற மாதிரியாக ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை இன்னைக்கு பார்த்துடுறதுங்க. ஒன்று அப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மனசு தெளிவாயிடும் இல்லையா? தெரியாமையே எவ்வளவு நாள் தான் தள்ளி தள்ளி போடுறதுன்ற மாதிரியாக ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடைசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இதுக்காக போய் இப்படி பயப்பட்டோன்ற மாதிரியாக நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க. மன வலிமை, உடல் வலிமை எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்பது மாதிரியாக மருத்துவமோ அல்லது வேறு சில முடிவுகளோ, எல்லா முடிவுகளும் உங்களுக்கு வரும் பொழுது நல்லவைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட, சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சக்சஸே இல்லாதவங்க அல்லது அதில் சக்சஸ் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் அவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கைகள் உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருந்து முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற தை மாதமே வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான உறுதி அமைப்புகள் மனசுக்குள்ளே தெரியக்கூடிய, அதற்கான சில அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களின் மூலமான உதவிகள் இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரி என் நண்பராக தான் இருக்கிறாரு, அவரை வச்சு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக பால்ய பருவத்தில் ஒன்றாக பழகி இன்றைக்கு உங்களை விட அந்தஸ்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரின் மூலமாக நட்புகள் மறுபடியும் அல்லது சகாயங்கள் ஏதாவது கிடைத்து இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சூரியன் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் சக்சஸ் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. வேலையில் நிரந்தரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவே கிடைக்காதோ என்கின்ற மாதிரியாக கடந்த 3 வருடங்களாக தோல்வி மேல் தோல்வி, அஷ்டமச்சனியின் காரணமாக அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அடுத்த வருடம் இன்னும் 4 தினங்களில் பிறக்க போகின்ற 2026ஆம் வருஷம்
உங்கள் வருடமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய லட்சியம் நிறைவேறும், அரசு வேலை கிடைக்கும், எது எப்படியோ பொருளாதார முன்னேற்றங்கள் பெரிய அளவில் நன்றாக இருக்கும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே புலப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் 50 வயது கடந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. யோகாதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருப்பதால் எதிர்காலம் வரும் காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைக்கு வரக்கூடிய சிறப்பு நாளுங்க. கடகத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவின் பார்வையில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகள் நம்முடைய தொழிலை நீடித்து செய்யும். நம்ம வியாபாரத்தை அவங்க விட்டுற மாட்டாங்க. 50 வருஷமாக 100 வருஷமாக நம்முடைய தாத்தா பாட்டன் காலத்திலிருந்து இந்த பண்ண தொழில், இந்த தொழிலில் இளைய தலைமுறை விருப்பம் இல்லாமல் போய்விடுமோன்னு நினச்சது போக நம்மளை விட அவங்க டெக்னாலஜியில் கொஞ்சம் நல்ல விதமாக இன்றைக்கு கூட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்ம அப்படியே பெரிய அளவில் விவரித்து செய்யக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய மகன் மகள் மீது கொஞ்சம் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவ அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. லட்சியம் இன்றைக்கு என்னன்றதுல உங்களுக்கு தீர்வுகள் தெளிவுகள் கிடைக்கும். வாழ்க்கை இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, வேலை செய்யலாமா தொழில் பண்ணலாமா, இங்கேயே இருக்கலாமா வெளியூர் போகலாமா, அப்பா அம்மாவைக்கு பக்கத்தில் இருக்கிறதா அல்லது இந்த இடத்துல இருக்கிறதா என்பது மாதிரியாக இப்பொழுது உங்களுடைய மனதை குழப்பி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு தெளிவுகள் பிறந்து இதை நோக்கி செல்லலாம் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய நடையை சற்று எட்டி போடக்கூடிய ஒரு யோகங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஏதாவது ஒரு செலவுகள் வரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொத்தனார் வந்தால் இன்ஜினியர் வரல, இன்ஜினியர் வந்தால் கொத்தனார் வரல என்ற கதைகள் இருக்கும். அல்லது ₹1 தாங்க பட்ஜெட்டு போட்டேன் ₹4 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சொன்னாங்க பாருங்கள், கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்கன்ற மாதிரியாக நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்பது மாதிரியாக வீடு வாகன விஷயத்தில் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்னதான் செலவு செஞ்சாலும் அதுக்கு இது ஒர்த்து தாண்ட ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு கிழக்கு தேசங்களுக்கு இன்றைக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, அல்லது கிழக்க இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அல்லது நல்ல தகவல்கள், சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு இது கண்டிப்பாக நீடிக்கும். எல்லா நிலைமைகளிலையும் மனோ தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெற்றி உண்டு. இவரை ஜெயிக்கவே முடியாது, இவர்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது, இவர்கிட்ட மோதினா நமக்குத்தான் கொஞ்சம் இது ஜாஸ்தி, சேதம் ஜாஸ்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் வெற்றி என்பது பொதுவானது. முயற்சி தான் நமக்கு வேணும், இந்த இடத்துல நம்ம வெற்றி அடைஞ்சலான்ற மாதிரியாக சில கண் திறப்பு வேலைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எப்பொழுதெல்லாம் 3-11ஆம் இடங்கள் நல்ல வலிமையாக சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது உண்மை. அது இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு, அல்லது வந்த வாய்ப்பை எந்த அளவிற்கு உபயோகப்படுத்தி கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயரத்திற்கு போக முடியும் என்பதற்கான சில ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். போட்டிகள் ஒழியும். நான் கரெக்டாக தாங்க விற்கிறேன், என்னை விட 10 பைசா கம்மியாக விற்று நான் தான் பெய்யுதுன்னு அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. போட்டி இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு பொறாமை இருக்கலாமாங்க என்கின்ற மாதிரியாக எதிர்த்தரப்பின் மேல் அதிருப்தி கொண்டிருந்த வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே அவர்கள் இனிமே உங்களை எதிர்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு தாக்கு பிடிக்க முடியாமல் இடத்த காலி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் எதிரிகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் சும்மா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ நானும் பேருக்கு தொழில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே
தொழில் முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்ல விதமாக கிடைக்குங்க. எல்லா அமைப்புகள்லையும் விருச்சிக ராசிக்காரர்கள் திறமைசாலிகள் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை கொடுப்பவரான சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். கொடுத்து வச்சவங்க நீங்கன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அல்லது ஆஃபீஸுக்குள்ளே வரும்போதே என்ன சார் இன்னைக்கு விசேஷம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு மற்றவர்கள் கண்படக்கூடிய அளவிற்கு சில செயலாக்கம், ஆக்கத்திறன், ஊக்கத்திறன் அதிகமாக இருப்பதை நீங்களே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை மகன் உறவு இன்னைக்கு ரொம்ப இணக்கமாக இருக்குங்க. அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, கடைசியில் அப்பா கிட்ட பாலை தூக்கி தள்ளி போட்டாங்க. டே எனக்கு ஓகே தான்டா, ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்றதை நீ ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, அப்பாவாச்சு நீயாச்சின்னு சொல்லிட்டு அப்படியே பாலை அம்மா அப்பா பக்கம் தட்டி விடுறாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கு தந்தையிடம் உங்களுடைய விருப்பத்தை அல்லது உங்களுக்கு தேவையான ஒன்றை நீங்கள் தெரிவிக்கும் போது அவர் உங்கள் மேலே உள்ள பாசத்தினால இன்னைக்கு ஓகே சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இருக்கிறது என்பதால் தந்தை மகன், தந்தை மகள் உறவுகள் அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் அதிபதி இன்றைக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரைக்கும் செய்யவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில காரியங்களை எளிமையாக செய்யக்கூடிய அமைப்பும் வல்லமையும் நமக்கு இருக்குது என்பதை மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு 3 நாளில் புது வருஷம் பிறக்க போகுது. உண்மையை சொல்லப்போனால் 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். கடந்த 7-8 வருஷமாகவே இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, தோத்து போய்விட்டேனோ என்கின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மகர ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள். உழைப்பவருக்கு என்றைக்குமே தோல்வி இல்லவே இல்லை என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதிர்காலம் நல்ல விதமாக கண்ணுக்கு தெரிகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமாக ஏதாவது நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவி வழி சொந்தங்கள்ட்ட இருந்து ஏதாவது உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மாமன் மச்சான் மூலமாக ஏதாவது நல்ல உதவி, மாமனாரே கூப்பிட்டு ஏதாவது செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவர் சார்ந்த விஷயங்களில், அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவருடைய அக்கா தங்கைகள் நமக்கு சரியாக வரல, மாமியார் கொடுமை கடுமையாக இருக்கிறது. மாமியார் கொடுமை இல்லாத ஒரு இடமே இல்லை அப்படின்னது தான் உண்மை. ஏன்னா நீங்களும் மாமியார் ஆகும்போது அதை நீங்களே செய்ய போறீங்க. இது ஒரு செயின் மாதிரியான சில விஷயங்கள். ஆகவே மாமியார் கொடுமை என்பது எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்ல முடியல, செய்ய முடியல, காட்ட முடியல நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பங்குதாரர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிச்சயமில்லாத தன்மைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். டெம்பரவரி ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பர்மனண்ட் ஒர்க்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்து எதற்கும் அது மசியாத அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் ஒரு 15 நாட்களுக்குள்ள கிடைக்கும். பிறக்க போகின்ற வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறுதலை தரும் என்பதற்கான நம்பிக்கையான சில சம்பவங்கள், சிலருடைய மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாம் அப்படியே கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மை. மாசமான ஒரு 2000 ரூபா 3000 ரூபா டாக்டருக்குன்னு எடுத்து வைக்க வேண்டியிருக்குன்ற மாதிரியாக இருந்த நிலைமைகள்லாம் இன்னும் ஒரு 4 நாட்களோடு கூடுதலாக ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளேயே முடிந்து போய்விடும். இனிமேல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அசுப செலவுகள் இருக்காது என்கின்ற நமக்கே தெரியக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம்.
இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. ஐயா, சில பேரை பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. எப்போவுமே முயற்சி கொஞ்சம் தோற்று போகும், இருந்தாலும் அந்த முயற்சியை விட மாட்டாங்க. திருப்ப முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்கிடுவாங்க. சில பேர் ஆரம்பம்லாம் நல்லா பண்ணுவாங்க, பெரிய அளவில் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியும். பாதியில் அதில் சக்ஸஸ் கிடைக்கல அல்லது கிடைக்காதோன்னு ஒரு சந்தேகம் வரும்போது டப்புன்னு அதை விட்டு விலகிடுவாங்க. அப்போ இரட்டை தன்மையுள்ள மனிதர்களை நம்ம முன்னாடியே பார்க்குறோம். கடைசி வரைக்கும் போராடி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒருவர், பாதியிலேயே விட்டு விலகிவிட்டு வேறொன்றை முயற்சி செய்யக்கூடிய ஒருவர். இவர்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய 12 வீடுகளும் சரஸ்திர உபய வீடுகள் என்று அப்படியே ஒரு மாதிரியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றனன்றதை தெளிவாக சொல்ல முடியும். இந்த விடாமுயற்சி கொண்டவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சர லக்னங்களில் லக்னம் வலுத்தவர்களாக இருக்க பிறந்திருப்பாங்க. சர லக்னம்னா என்னங்க? மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய இந்த 4 லக்னங்களில் லக்னாதிபதி வலுத்திருக்க பிறந்தவர்கள் கடைசி வரைக்கும் ஒன்று பிரச்சனை இருக்கணும், இல்லைனா நான் இருக்கணும் யானு கடைசி வரைக்கும் அப்படியே மோதி பார்க்குறாங்க இல்லையா? இந்த மாதிரியான விடாமுயற்சி கொண்டவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் சர லக்கணங்களில் பிறந்து அந்த சர லக்கணங்களுடைய அதிபதிகள் வலுவாக இருக்க பிறந்தவர்கள். தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கணும். ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார், பாதியில் விட்டுறார்ன்றது கண்டிப்பாக இறுதியில் தசாபுக்தி அடிப்படையிலானது. ஒரு நல்ல யோக தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு இப்போ சனி தசை யோக தசைன்னு வச்சுக்குவோம். சனி தசையில் சுக்கிர புக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக யோக புக்தியாக அமையும். அப்போ அந்த சனி தசை சுக்கிர புக்தின்றது 38 மாதங்கள், 3 வருஷத்தையும் தாண்டின ஒன்று. அப்போ அந்த 3 வருடத்திற்குள்ள ஆரம்பத்தில் ஒன்றை நீங்கள் முயற்சி செய்து 3 வருஷத்தில் அதை அடைஞ்சிடுறீங்கன்றது அந்த தசாபுக்திகளின் அடிப்படையில் சர அமைப்புகளின் அடிப்படையில் அது நடக்கக்கூடியது. இந்த உபய லக்னம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகிய அந்த ஒரு ஜாதகத்துடைய 4 மூளை கட்டங்களில் இருக்கக்கூடிய ராசிகளை நாங்கள் உபய வீடுகள்னு சொல்லுவோம். உபய வீடுகள், அதிலும் குறிப்பாக கன்னி லக்னத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ரெட்ட மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. இதைத்தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க பாதியில் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒருவர் 10 அடி ஒரு கிணறு தோண்டுகிறார், தண்ணி வரல. அதற்கப்புறம் 15 அடி தோன்றார், அங்கேயும் தண்ணி வரல. அதுக்கப்புறம் 50 அடி தோன்றார், அங்கேயும் தண்ணி வரல. கடைசியாக 100 அடி தோன்றார், அங்கே தண்ணி வருது. ஆனால் இதெல்லாம் உபய வீட்டுக்காரர்களுடைய வேலையாக இருக்கும். ஒரே இடத்துலையே 100 அடி தோண்டியிருந்தார்னு வைங்க, இந்த 4 கிணறு தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றாயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரியாக ஒரு முயற்சியை ஆரம்பித்து அந்த முயற்சியில் பாதி கிணறு தாண்டி அதற்கு பிறகு டக்குன்னு விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போறவங்க பெரும்பாலும் உபய வீட்டில், உபய லக்னத்தில், உபய ராசிகளில் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. உபய வீடுன்னு இப்போ நான் சொன்னது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகிய வீடுகளில் லக்னங்களாக இருக்க பிறந்தவர்கள். ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குதுங்க. ஜோதிடம் என்பது பயங்கரமான காம்பினேஷன்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆக எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட 90% இப்படி சரத்தில் பிறந்தவர்கள், விடாமுயற்சியுடன் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள். உபயத்தில் பிறந்தவர்கள் பாதியில் ஒரு மாதிரியாக அரை மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரகுர மனசா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதற்கு பிறகு அதை ஏதேனும் ஒரு வகையில் பாதியில் நழுவ விட்டு போகக்கூடியவர்கள் உபயங்களில் இருப்பவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இது அந்த பாவக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஆனால் அதே நேரத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்தாலோ நல்ல தசாபுக்தி அமைப்புகள் இருந்தாலோ இந்த லக்கணங்களையும் தாண்டி லக்னாதிபதி வலுத்தவர்கள் அல்லது யோக கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடப்பவர்கள் 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய யோக கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் ஒரு 10 வருடம் 20 வருடங்களுக்கு நடக்கக்கூடியவர்கள் விடாமுயற்சியுடன் அந்த தசாபுக்தியின் அடிப்படையிலேயே அனைத்தையும் சக்சஸ் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.